வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் பூஜை அறையில் நாம் என்னென்ன செய்யணும், எதை தவிர்த்து கொண்டா நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்திருக்குன்னு தெரியுமாங்க. மறந்தும் கூட பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் வைத்திடாதீங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனை நிலவ இதுதாங்க காரணம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா, ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி உங்களுக்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திர முறைப்படி தாங்க ஒவ்வொன்றுமே அமைத்தது போல் பூஜை அறையும் அமைச்சிருப்போம். ஆனால் இந்த பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும்னு, எந்த மாதிரியான படங்களை நம்ம வீட்டில் வைக்கலான்னு, எந்த சுவாமியினுடைய உருவங்களை வைக்கக்கூடாதுன்னு பலருக்கு நிறைய பேர் சந்தேகம் இருந்துட்டு தாங்க இருக்குது. சில கோவில்களுக்கு சென்று விட்டு வரும்போது நாம் அந்த தெய்வத்தினுடைய படத்தை நாங்கள் வீட்டுக்கு வாங்கி கொண்டு போவோம். அது அப்படி வீட்டுக்கு வாங்கி கொண்டு போனோம்னா தீய பலன்கள் ஏற்பட்டு விடுமோ பயம் கூட நம்ம மனதுக்குள்ளே நிலவதான் செய்யுது. இதனால் பல தெய்வங்களை நாம் வழிபட மறுத்து ஒதுக்கி வைத்து தான் இருக்கிறோம். நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட, சொந்த வீட்டில் இருந்தாலுமே நாம் வசிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நம்மை காக்கக்கூடிய தெய்வத்திற்கு தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கிடுங்க. தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்வில் அனைத்து நலன்களையும் நாம் பெற முடியுங்க. சில வீடுகளை பார்த்திங்கன்னா தனியாக பூஜை அறைன்னு இருக்கும். ஆனால் வாடகை வீடுகள்னும் சிறிய வீடுகளை இருப்பவங்களுக்கு இப்படியாக நம்ம பூஜை அறையை அமைக்க வாய்ப்பு இருக்காது. சிறிய இடத்தை மட்டும்தாங்க நம்ம வழிபாட்டிற்காக ஒதுக்கி வச்சிருக்கிறோம். பூஜை அறையை எப்படி இருந்தாலுமே எந்தெந்த சுவாமி படங்கள் வீட்டில் வைக்கணும், பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும், பல சந்தேகத்திற்கு ஒரு தெளிவான பதிவை இனி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பூஜை அறையை பராமரிப்பு பார்த்திங்கன்னா, பூஜை அறையில் இல்லைனா தெய்வ படங்களை நாம் வைப்பதாக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் சிறியது பெரிதுன்னு இல்லைங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா சுத்தமானதாகவும் நறுமணம் நிறைந்ததாக இருக்குமாறு நம்ம வச்சுக்கணுங்க. முதல்ல சுவாமி படங்களை நீங்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வச்சிடுங்க. தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற சுவாமி படங்கள் மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து அமைச்சுக்கணும். இருந்தவர்களுடைய படங்களை பூஜை அறையிலோ சுவாமி படங்களோடு சேர்த்து வைக்காதீங்க. நாம் முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தாலும் கூட அவைகள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தணும். சேதமடைந்த சுவாமி படங்களை இல்லைன்னா சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடாதீங்க. பூஜை அறையில் சிலைகளுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா வழிபடுவது சிறியதாக இருக்கணும். தினமும் அதற்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம், அலங்காரம்னு ஆராதனை செய்து தான் நெய்வேத்தியம் படைத்து வழிபட முடியும். சிலைகளை வைத்து வழிபட இந்த முறை தாங்க உரியதாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கோவிலுக்கு நீங்கள் சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் மட்டும் போதாதுங்க. அந்த தெய்வமே நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த தெய்வத்திற்குரிய மந்திரமும் பதிகங்களை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் அந்த ஒளியில் பார்த்திங்கன்னா ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வத்தினுடைய படமும் உருயேறுங்க. அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்குங்க. உருயேற திரியேறுன்னு சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் பார்த்திங்கன்னா தங்களிடம் பேசுவது போல இருப்பதாக பலரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவாமி படங்களை நீங்கள் வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல சுவாமி படங்களையோ படத்தின் மீது மற்ற படங்களையோ சொருகி பூஜை அறையில் வைக்காதீங்க. புதிதாக வீட்டுக்குள்ளே குடியேற போகிறோம் இல்லைனா வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்ய போவதாக இருந்தாலும் கடையில் நீங்கள் கேட்டிங்கனாவே 5 தெய்வங்களுடைய ஒன்றாக இருக்கக்கூடிய படம் ஒன்றை கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் விநாயகர்னு, இரு பக்கங்களுமே சரஸ்வதி, லட்சுமி. அவர்களுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் திருப்பதி பெருமாளும் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருப்பது போல ஒரு படத்தை தருவாங்க. இந்த படத்தை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாங்க. விநாயகர் வினைகளையுமே தடைகளை விளக்கக்கூடியவராக இருக்கிறாரு. சரஸ்வதி தேவி பார்த்திங்கன்னா அறிவு, ஞானம், கலைகளில் தேர்ச்சி கொடுக்கக்கூடியவள். மகாலட்சுமி பார்த்திங்கன்னா செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவளாக அருள் பாலிப்பா. திருப்பதி பெருமாள் பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை தரக்கூடியவர். மகிழ்ச்சி, செல்வத்துக்கும் உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவரும் இந்த பெருமாள் தாங்க. கையில் வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனை
நாளும் யாம் இருக்க பைமன் என ஓடி வந்து அருள் செய்து வெற்றிகளை தரக்கூடியவர். இவை அத்தனையுமே நலன்களை ஒன்று சேர கிடைக்க செய்யக்கூடிய இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. அம்மன், சிவன் போன்ற தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வ படங்களை நீங்கள் வீடுகளில் வைத்து வழிபடலாங்க. திருப்பதி பெருமாள் படங்களை கூட வீட்டில் வைத்திருப்பது மிக நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. நவகிரகங்களுடைய படங்களை வீடுகளை வைத்து வழிபடாதீங்க. நவகிரக தோஷம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை வழிபட்டுவாங்க. காளி, பிருத்திரியங்கரா தேவி, நரசிம்மர் போன்ற உக்ர தெய்வங்களுடைய படங்களை வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வங்கள் பார்த்திங்கன்னா உக்ர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்கள் காப்பதற்காக மட்டும்தாங்க. அதனால் இந்த தெய்வங்களுடைய உருவங்களை வீட்டில் வைத்து கூட வழிபடலாங்க. எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் குலதெய்வத்தினுடைய படம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நிச்சயம் இருக்க வேண்டிய ஒரு படங்க. குலதெய்வத்தினுடைய படத்திற்கு தினமும் நீங்கள் பூ போட்டு கற்பூரம் காட்டியுமே ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது குடும்ப நலனை சிறப்பாக அமைக்க செய்யுங்க. எந்திரங்களை வீட்டில் வழிபடலாங்க. ஆனால் அந்த எந்திரத்தில் அடைக்கப்பட்ட தெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் தினமும் நம்ம மந்திர ஜபம் செய்து வழிபட்டாலுமே 12 ஆண்டுகள் மட்டுமே சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது சாதாரண தகடாக மாறிடுங்க. அப்படி மாறிய பிறகு ஏதாவது துர்சக்தி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஈர்த்து வைத்து கொள்ளும். நல்ல சக்தியை பூஜை செய்வதற்கு பதிலாக நாம் பார்த்தீங்கன்னா துர்சக்தியை பூஜை செய்ய நிலை ஏற்பட்டுடும். இதனால் முடிந்தவரை நீங்கள் எந்திரங்களை பூஜை அறைகளை வைத்து வழிபடுவதை தவிர்த்துக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு செய்யலைனாலும் அவங்க வீட்டில் கஷ்டம் வராதுங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் விழுந்து விழுந்து கூட சாமி கும்பிடுவாங்க. அந்த வீட்டில் கஷ்டம் பிரியவே பிரியாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி தெரியுமாங்க? நானும் சாமி கும்பிடு இருக்கேன்னு சொல்லும் கோவிலில் இருந்து எல்லாம் ஒவ்வொரு புகைப்படமாக வாங்கி வந்து பூஜை அறையில் அடுக்கி வைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் சுவாமி படங்கள் வைப்பதற்கே இடம் எடுக்காது. ஒரு சுவாமி படத்திற்கு பின்னால் இன்னொரு சுவாமி படத்தை அடுக்கி வைத்து விடுவீங்க. சுவாமி படங்களை வீட்டிற்கு வாங்கி வருவதால் எந்த சிரமமும் இல்லை. ஆனால் எந்த படத்திற்கு எல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்து அந்த இறைவனுக்கு தினமும் சாப்பாடு போடணும். அதாவது நெய்வேத்தியம் படைக்க வேண்டுங்க. இறைவனுக்கு உயிர் இருக்கிறது அல்லவா? வாங்கி வந்த சுவாமி படங்களை அப்படியே பட்டினி போட்டு வைத்தால் குடும்பத்தில் கஷ்டம் வருமா வராதா? சிலர் பேர் இன்றும் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்து மற்றவர்கள் சொல்வதை கேட்டு சுவாமி சிலை இந்த சக்கரம் அந்த சக்கரன்னு சொல்லி எல்லா பொருளையுமே வாங்கி வந்து நீங்கள் பூஜை அறையில் குவித்து வைத்திடுவீங்க. ஆர்வக்கோளாறில் ஒரு சில நாட்கள் அந்த பொருட்களுக்கான பூஜை புனஸ்காரன்னு முறையாக பின்பற்றிவிட்டு பின்வரும் காலத்தில் நீங்கள் அந்த பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில் ஏதோ ஒரு மூலையில் போட்டு வைத்திடுவீங்க. இது மிகப்பெரிய தவறுங்க. அளவோடு சுவாமி படங்களை வைத்து சுவாமி கும்பிடணுங்க. அளவுக்கு அதிகமான ஒரு சின்ன சின்ன அட்டையில் இருக்கக்கூடிய சுவாமி கூட கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து அந்த பேப்பரில் அட்டையில் பூச்சி பிடித்துன்னு பூஜை அறையை பராமரிக்கப்படாமல் இருக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தெய்வ சக்தி நிலைக்காதுங்க. பூஜை அறையில் முதல்ல எடுத்து சுத்தம் செய்துக்கோங்க. தேவையில்லாத சுவாமி படங்களை எல்லாம் பூஜை அறையிலேருந்து எடுத்து அகற்றிடுங்க. ஒரு அகலமான பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் அட்டையில் இருக்கக்கூடிய சுவாமி படம், பேப்பர் இருக்கும் சுவாமி படம் எல்லாவற்றையுமே எடுத்து அதை தண்ணீரில் நினைத்து ஊற வைத்து கரைத்து அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. செல்லரித்த சுவாமி படங்கள் ரொம்பவுமே பழையதாக இருக்கும் சுவாமி படங்களை எல்லாமே நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யாதீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் மேல் சொன்னபடி செல்லரித்து பூச்சி பிடித்து இருந்துச்சுன்னா அதையெல்லாம் சுத்தம் செய்து தேவையான சுவாமி படங்களை மட்டுமே நீங்கள் வைத்து வழிபடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய தொடங்கிடுங்க. தேவையான படம் என்னென்ன நீங்களே தேர்ந்தெடுத்து சுவாமி படத்தை பூஜை அறையில் வைத்துக்கோங்க. எல்லா வீட்டிலுமே இந்த 5 சுவாமி படங்கள் சேர்ந்து ஒரு திருவுருவப்படம் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா லட்சுமி, சரஸ்வதி, விநாயகர், பெருமாள், முருகன் இந்த படத்தை நீங்கள் தினமுமே வைத்து வழிபடலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா குலதெய்வ படம் வைத்து வழிபடுவது ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தையும் பூஜை அறையில் வைத்து வழிபடலாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டா இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா
முதல் முறையாக நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.